அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னதி கலாம் வ மக்ஃபிரத்தி மகாம் வ நூரே ஜிஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீரிய வலி ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அம்மா பஅத். ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கில் லத்தி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வ பஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா வ தஸ்ரீஃபிர் ரியாஹ் வஸ் ஸஹாபில் முஸக்கர் பைனஸ் ஸமாஇ வல் அர்த் லஆயாத்தில் லிகௌமி யஅகிலூன். வகால தஆலா யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أن رجلا قال النبي صلى الله عليه وسلم أوصني قال لا تغلب فردد مرارا قال لا تغلب رواه البخاري. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்ற அதிபதியாகிய ரப்புல் இஸ்ஸா ஹக்குல்லில் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. கருணையும் சாந்தியும் கருணையுள்ளம் கொண்ட கார்மின் நபி சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த அகல பைத்துக்களான குடும்பத்தார்கள், நபிமார்கள், நல்லோர்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்தீஸ்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சுரஹாக்கள் அனைவர்களின் மீதும் கருணையும் சாந்தியும் உண்டாவதாக. அல்லாஹ் ஏன் உலகில் பல்வேறான விஷயங்களை தடை செய்து வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் தடை செய்த விஷயங்களில் மனிதனுடைய அறிவுகளை அழிக்கக்கூடிய போதைப் பொருள்களையும் அல்லாஹ் கடுமையாக தடை செஞ்சு வச்சிருக்கான். கள்ளத்தனமான பெண்களோடு தொடர்பு கொண்டு உறவு கொள்வதையும் அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருக்கான். கள்ளத்தனமாக பணங்களை பதுக்கி தகாத முறையில் சம்பாதித்து மண்ணுக்கடியிலும் பூமியிலும் பேங்கிலும் சுவிஸிலும் போட்டு வைப்பதையும் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கின்றான். மக்களை ஏமாற்றி மோசடி, கொலை, கொள்ளை, மாபாதக செயல் செய்வதையும் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கின்றான்.
இஸ்லாத்திற்கு ஒவ்வாதது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து வகையான பதுக்கல்கள், காய்கறிகளை விளைய வைத்து அதற்கு குளிரூட்டும் அந்த குளிர் தன்மையுடைய அறைகளிலே பதுக்கி வைப்பதையும், தானியங்கள், வெங்காயங்கள், நவதானியங்கள் மனிதனுடைய வாழ்வில் அன்றாட தேவைப்படக்கூடியதை சேமித்து கிடங்குகளை ஒளித்து வைத்து விலையேறுவதை பார்ப்பதையும், இதுபோன்று எண்ணற்ற அடவாடித்தனமான ரெவுடிசமான ஓர் வகையான காசின் போதைகளை மனிதனுக்கு அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றான். இவ்வாறாக அல்லாஹ் மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி மாசு மறுவற்று மாணிக்கங்களாக ஆக்குவதற்கு பட்டை தீட்டி அவருடைய உள்ளத்தில் மிளிறுதல் என்பது சுடரிடுவதற்காக வேண்டி ஏனைய வஸ்துக்களை எல்லாம் பதுக்குதல், பொய் பேசுதல், அடவாடித்தனம் செய்தல், ரெவுடிசத்தனம் செய்தல், அடுத்தவர்கள் மீது கோபப்படுதல், அடுத்தவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கி விடுதல், அடுத்தவர்களை வாழ விடாமல் தடுத்துதல், ஆட்சிக்கு சென்று விட்டால் அதிகாரத்தால் மக்களை அடக்கி சிங்கம் புலிகளை போன்று கோதறி அவர்களை நாசப்படுத்துதல் போன்ற அடவாடித்தனமான ரவுடிச குருட்டுத்தனமான எண்ணங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு தடுத்து வைத்திருக்கின்றான். ஆக இப்படி எண்ணிக்கொண்டு போனால் பல்வேறான விஷயங்கள் மனிதர்களுக்கு புறம்பாக நடப்பதை, இயற்கைக்கு புறம்பாக நடப்பதை, மனித வளத்தோடு வாழ்வதிலிருந்து பயமூட்டி அவர்களை எச்சரிக்கையோடு ஆக்குவதை தடுத்து நல்ல நிலையிலே அல்லாஹ் மனிதர்களை வாழும்படி உத்தரவிடுகின்றான். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்டா என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு ஜாதி மத பேதகமின்றி மனிதர்களுக்கு இடையூறு செய்கின்ற அனைத்து பொருள்களையும் தடுப்பதற்கு பேர் இஸ்லாம். அப்போ நாடுக்கு நாடு சண்டை ஏற்படுது. ஆம், அதுவும் உண்மை. இஸ்லாமிய நாடுகளில் குடியிருக்க தஞ்சம் புக வந்தவர்களுக்கு நாடுகள் கொடுத்து அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்த மக்களையே பூண்டோடு தீக்கரையாக ஆக்கும்போது அவர்களை தீயாக மாறுவதை இந்த உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும். ஏறத்தாழ 8-9 மாத காலங்கள் ஆகியும் காசா பலஸ்தீனுடைய நிலைகள், ரஃபாவுடைய நிலைகள் தரிகட்டு போய் இருக்கின்றது என்று சொன்னால், ஒண்ட வந்த பிடாரிக்கு ஒதுங்க இடம் கொடுத்த மக்களை பூண்டோடு அழித்து விடலாம் என்பதும் பள்ளி நோக்கம் அல்ல. பள்ளியை எவனும் பிடிக்கவே முடியாது. காரணம், அது இறையின் வழக்கம். தெரியாம நிர்மூட மூடிகள் இந்த யூடியூப்பில் பேசிக்கொண்டிருக்கான். அரக்கர்கள் என்ன பேசுகிறான்? ஒரு பள்ளிக்காக சண்டை, பள்ளிக்காக சண்டை. பள்ளிக்கே ஓனானுக்கோ இங்கே சண்டை இல்லை. காசா, பலஸ்தீன், ரஃபா, இது மூணும் சேர்ந்து இஸ்லாமியர்களுடைய வாழ்விடம். இது மூதாதையர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அந்த மண்ணை ஆண்டிருக்காங்க. அப்போ யூதர்கள் இஸ்லாத்திலிருந்து பிரிந்தவர்கள் தானே தவிர யூதத்திலிருந்து இஸ்லாம் பிரியவில்லை. அப்போ மூதாதையர்கள் எப்படி வாழ்வாங்க? ஒரு இடத்துல ஹிந்து, முஸ்லீம், அதே மாதிரி ஏனைய இன மக்கள் வாழ்கிறாங்கண்டா அவங்க ஒரு 100 ஆண்டு 50 ஆண்டாக வாழலாம். எங்கள் பரம்பரையே இங்கே தாண்டுவாங்க. அவங்க பரம்பரை 100 ஆண்டுகள் தான். ஆனால் இஸ்லாமிய பரம்பரை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் ஏவாள் என்று கிறிஸ்தவ மக்கள் சொல்வார்கள், அது முதல் வருது. யூதர்களுடைய நிலை எப்போ ஆரம்பம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தோராண்டுவான். இந்த தோரா என்று சொல்லக்கூடிய தௌராத்தின் ஒரிஜினலை அவன் புரட்டி பார்ப்பானையானால், தௌராத், இன்ஜீல், ஜபூர் 3 வேத கிரந்தங்களும் இறைவனால் அனுப்பப்பட்டு நபிமார்கள் கொண்டு வந்ததால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அனுப்பப்பட்டு சூஃபுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வேத கிரந்தங்கள் குர்ஆனோடு அது அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. நாசிக் மன்சூக் என்று சொல்வார்கள். அந்த வரும் சட்டங்கள் அப்படியே நின்றுவிடும், அந்த மக்களோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு கடைசி நொடி வரை கியாமத் நாள் வரை இதுதான்.
அப்போ யூதர்களுடைய பரம்பரை மண் என்பதற்கு எங்கும் ஆதாரம் இல்லை. குர்ஆனில் கூட யாபனி இஸ்ராயில் என்பது யார் தெரியாம இஸ்லாத்தின் நெல்லிக்காய்கள் பேசிக்கொண்டிருக்கு. சிலது யூடியூப் கிடைச்சிட்டா, தமிழில் புஸ்தகம் கிடைச்சிட்டா, அல்லது ஏதாவது ஒரு சரித்திரம் ஆய்வு செய்கிறோன்னு கிடைச்சிட்டாடா ஈனப்பயலுக்கு பிறந்த பயல்களா, நீங்கள் இஸ்லாமிய ஹிஸ்டரி எடுத்து பாரு. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை. ஈசா ரூஹுல்லா எங்கே பிறந்தாங்க? அவருடைய பேர் ஈசாவா இயேசுவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் மூசாவா மோசஸா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேர் தாவூதா டேவிட்டா? டேவிட்டும் இல்லை டைவிட்டும் இல்லை. தௌராத், இன்ஜீல், ஜபூர் மூணும் எங்கள் வேதம் தான். நாங்கள் மறுக்கலை, முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள். ஆனால் இஸ்லாத்தின் தன்மை சட்டங்களை விட்டு மாறுகின்ற பொழுது அவர்கள் தட்டி எறியப்படுவார்கள். எல்லா நாடிலும் கைவிட்டு துரத்தி விடப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். அவருடைய சூழல்களின் மூலமாகத்தான் இந்த சாமிரி என்று சொல்லக்கூடிய ஆரியர் இனத்தைச் சேர்ந்த பாப்பார் இனத்தைச் சேர்ந்தவரும் பிறக்கிறான். அவன் தான் இஜில் கண்ணுக்குட்டியை வணக்கத்துக்கு கொண்டு வந்தான். யாரு? யூதர்ல இருந்து வந்து. இப்போவும் சில பேர் யூடியூப்பில் போடுறான், ஒரு சிவப்பு நிறமான மாடு, கொளுத்த மாடை ஒரு போட்டா போட்டு இதை சுட்டு கரித்து அந்த பள்ளியை இடிச்சிட்டு இவனுங்க கட்ட போகிறானுங்க. டே, இவங்களால முடியாதுடா, பிஸ்கோத்துக்கு பிறந்த வயல்களா. ஈமானின் தரம் இங்கே உணரணும். முஸ்லீமோட சம்பவம் தெரியாமல் இருக்கான். ஒருத்தன் தொப்பி போட்டு காங்கிரஸில் பேசுகிறான். முன்னால் உண்டான அந்த முதல்வரை பற்றியும், அதுக்கு பிறகு இந்த ஆட்டுக்குட்டின்னு வாங்கல அவரை பற்றி, இவங்கெல்லாம் நல்லவர்களாம். இத்தனைக்கும் இவன் காங்கிரஸில் உள்ளவனா. காசுக்காக பீதின்னுபவருக்கு தன்னை அடமானம் வைத்து மார்க்க மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய கயவன் எவனாக இருந்தாலும் கரையான் குட்டில் அழிக்கப்படாமல் அந்த கரையான் அவனை விட்டு விடாது. இன்னைக்கு இன்னும் ஒரு புது பிரச்சனை. 2 வருஷத்துக்கு முதல் கள்ளக்குறிச்சியில் ஒரு பாவம் மாற்று மத சகோதரி கற்பழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு அவளை சாகடிக்கப்பட்டது. அதுக்கு இன்னும் ஒன்றும் முடிவு இல்லை. அதற்குள்ளால் உடுமலைப்பேட்டையில் பிரச்சனை வந்துச்சு. அதற்கும் இன்னும் எந்த விதமான விதிவிலக்கு இல்லை. அதற்கு பிறகு இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் என்று போடுறான். நாம் கேட்குறோம், ஆட்சி எது வேண்டாலும் இருக்கலாம், கால் புணர்ச்சியினால் மக்கள் சொல்வதை நிப்பாட்டிக்கங்க. வாழ்வில் தடுக்கப்பட்டதை விடுங்க. எதுக்காக காட்சி வைக்கணும்? எதுக்கு போலீஸ் துறை இருக்கு? எதுக்கு மற்ற இனத்துறைகள் இருக்கு? இதே சாராயம் முன்னால் உண்டான ஆட்சி நடத்தினான அவனுங்க காலத்திலையும் தானே விற்கப்பட்டது. அப்போவெல்லாம் ஒருத்தனும் கொடி கட்டி வரல. ஒருத்தன் நல்லவனும் கெட்டவனும் ஆட்சிக்கு வந்துட்டா அந்த 5 ஆண்டுகள் அவனை நிம்மதியாக ஆட்சி நடத்த விடணும். ஆட்சி இல்லாத வெறியினாலும் நம்மளுக்கு தின்பதற்கு 2 நாய்க்கு போட்டது மாதிரி 2 எலும்பு துண்டு இல்லை என்பதற்காகவும் யாரும் குறை கூறிக்கிட்டு அலையக்கூடாது. இரண்டாவதாக, இஸ்லாமியர்களை பகடைக்காயாக வைத்து சூட்கேஸுகள், பணங்கள், கார்கள், வாகனங்கள் கொடுத்து திசை திருப்புவதிலிருந்து இஸ்லாமியர்கள் தன்னை எவனாக இருந்தாலும் பாதுகாத்துக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு குற்றம், கொலையை விட மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னன்னு சொன்னால் கொலைப்படை செய்வது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஒரு மனிதனை கொலை செய்வதை விட மிகப்பெரிய ஒரு குற்றம். அதுக்காக போய் ஒருத்தனை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நினச்சிக்கிறாதீங்க, ஈட மூடத்தனமா. ஒரு ஆட்சி நல்லது கெட்டது, மனுஷனாக இருந்தால் தவறு இருக்கும், ஆட்சிகள் இருந்தால் தவறு இருக்கும். இதுக்கு முன்னால் ஏன்னா கரெக்டாக நடந்தான். இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்ததே இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி தான், கையெழுத்து போட்டது தான். எதில்?
மக்களுக்கு தெரியாமல் இல்லை. அதை பற்றி நான் இழுத்து பேசுகிறதுக்கு இங்கே விருப்பப்படலை. இதெல்லாம் நஜீஸ். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய குழப்பங்கள். அதாவது ஒரு பெண்ணு அதே கள்ளக்குறிச்சியில் அடித்து சாகடிக்கப்பட்டப்போ ஒரு தீர்ப்பும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பெண்ணு உடுமலைப்பேட்டையில் அடித்து கொல்லப்பட்டப்போ அப்பவும் தீர்ப்பு எதுவும் இல்லை, ஒரு நல்ல தீர்ப்புகள். அதற்கு பிறகு இப்போ சாராயத்தில் குடித்து சாகிறான், அவனுக்கு ஏதோ அவன் குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நல்லது கெட்டது என்பதை பற்றி இங்கே நான் பேச வரலை. குடியை முதல்ல நிப்பாட்டு. குடியை கெடுக்கும்னு போட்டிருக்க. நீ ஒரு சிகரெட்டில் கூட நீ போட்டிருக்க உன் சட்டத்தில். போதைப் பொருள் தடுப்பு சட்டம்னு போடுற. இது கடத்துறதெல்லாம் யாரு? 2 பேர் தொப்பி தாடியை வச்சுருக்க, 2 பேர் கிறிஸ்டினை வச்சுருக்க, 2 பேர் முஸ்லீமை வச்சுருக்க, 2 பேர் ஏனைய மக்களை வச்சுருக்க. அவனுங்களை விட்டு பிடிச்சிக்கிறேன். இதற்கு உடந்தைகள் யார்? பிளேனில் ஏறும்போது அவ்வளோ கண்டிஷன். சாதாரண மக்களுக்கெல்லாம் போட்டு பிசைகிறான். அது இருக்கா, இது இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, போலீஸ் இன்கொயரி வந்திருக்கா, அப்படி. அப்போ இது கொண்டு போகிறவன் எப்படி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே கொண்டு போக முடிஞ்சு? 2வது கடத்தல் பொருள். எல்லா நாட்டிலையும் இருந்து கடத்திட்டு வர்றான். பிடிக்க போகும்போது மட்டும் 4 முஸ்லீமை போடுறான். இதுக்கு குருவின்றான், காக்கான்றான், கழுகுன்றான். குருவின்றதை விட பொருத்தம் கழுகு தான். இந்த மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடியதை ஏர்போர்ட்லேயும் கப்பல்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் ஏற்றுமதி இறக்குமதியுடைய நிலைகளிலேயும் கொண்டு வரக்கூடிய நிலைகளில் 1 கிராம் கொண்டு வருவது எந்த ஜாதி மத இன மக்களாக இருந்தாலும், அவன் குருவியாக இருக்கட்டும், கழுகாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், ஹராம். தடுத்தது தான். புடி கடுமையான சட்டத்தை போடு. கொண்டு வரக்கூடியது எத்தனை கிராம் நமக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குதோ அதை தவிர 1/2 கிராம் கூட இருந்தாலும் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி செய். சம்பாதிக்கிறவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், வீடு கட்டுறவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான், கொண்டு வர்றவன் மாட்டிக்கிறான். 10,000 5 சோத்துக்கு வழி இல்லாதவன் 5 10க்காக மாட்டிக்கிறான். இது இவனுக்கு தெரியாது. அப்போ ஊழல் முதல் தரத்தில் இருந்தே பின்னால் நோக்கி வருது. பின்னால் இருந்து முன்னால் போகல, மேலிருந்து கீழே வருது. ஃபோன் பண்ணிடுறான் மந்திரி, நம்மால் வருது, ஒரு 100 பவுன் கொண்டு வருது, அதை ஆளை விட்டுருங்க. ஏன் விட்ற? ஃபோன் பண்ணவனை பிடிச்சி கைது பண்ணு. அதே போன்று ஹராமாக்கப்பட்ட கள்ளச்சாராயமற்ற போதை, அது மட்டுமல்ல, போதை தரக்கூடிய பொருள்கள் எதுவானாலும் யார் செய்தாலும் ஜாதி மத பேதகமின்றி குற்றம்தான். இதுக்கு கோர்ட்டோ அதோ தேவையில்லை. பிடிச்சா போலீஸே தீர்ப்பு செஞ்சிடலாம். இது காரணம் கண்ணுக்கு தெரிஞ்ச குற்றம். கோர்ட்டில் போட்டு அதில் போட்டு தானே ஜாமீன் எடுக்கிறான். விடாதே. சும்மா அரசாங்கத்தையும் அவனையும் இவனையும் நேற்று ஜெயிச்ச மந்திரி ஒரு 5 வருஷம் இருக்க போகிறான், அப்புறம் அடுத்த வரப்போகிறான். வருஷம் இதுதான் நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு கட்சி இருந்தால் அடுத்த ட்ரிப் அடுத்த கட்சி வரும். இல்லை ஒரு 2 ட்ரிப் இருக்கும், 3ஆவது ட்ரிப்பு மாறும். வந்துட்டோன்னு சொல்லி மேலேயும் நடுவுலையும் ஒரு ஆடுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புடி இன்ன பத்திஷ ரப்பிக்கல ஷதீத், கடும்பிடியாக கடவுள் பிடிச்சிருவான், அல்லாஹ் பிடிச்சிருவான். போதை தடுப்பு சட்டத்தின் கீழ் எந்த போதையானாலும் சரி அதை தடை செய். டாஸ்மார்க்குன்றான். சாயங்காலம் போய் பார்த்தா, மத்தியானம் பார்த்தா கூட்டமாக இருக்குது. அதுலேயும் எல்லாமே இந்த போலீஸு கலவரத்தில் இந்த கண்ணாடி போட்டு கார் போகும், பார்த்துருப்போம். அது மாதிரி வச்சுருக்கான், பாதுகாப்பு கொடுத்து. தடை செய். ஹராமாக்கப்பட்ட பொருள், அதாவது அனுமதி இல்லாதது, ஹராம்னு அரபியில் சொல்கிறேன், அனுமதி இல்லாதது, அரசாங்கத்திற்கு ஊடு விளைவிக்கக்கூடிய, ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய. இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறோம், குடிச்சிட்டான், செத்துட்டான், அவனுக்கு காசு போகுது. இந்த 10 லட்ச ரூபா நாம் கொடுக்கக்கூடிய காசு, அதில் அவர்களுக்கு பல பேர் கட்சிக்காரன் கொடுப்பான், 4 பேர் தட்டி விட்றவன் கொடுப்பான், 5 பேர் அதை பிடுங்குறவன் இருப்பான், இன்னும் ஒரு 4 பேர் கொடுக்க போகும்போது 10 லட்சத்தில் 2 லட்சத்தை திருடிக்கிறவன் இருப்பான். அதை செய்யாதே. மறுவாழ்வு புணர்வோ அமைத்து கொடு. அந்த குடும்பங்களுக்கு கல்விக்கும் வீட்டிற்கும் தேவையானது மட்டும் கொடு. காசை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களின் தரங்களை தலைகீழாக ஆக்கிவிட்டால் தடம் புரண்டு விடும். ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றது 5 வருஷம், மீறி போனால் 2வது ட்ரிப்பு 10 வருஷம்.
அதுக்கு மேலே வர முடியாது. மாறி மாறி தான் வரும். வந்தவர்கள் அதை தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. மேலிருந்து கீழே வரைக்கும், சாதாரண ரோட்டில் நிற்கிற போலீஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்று தான். எதுக்கோ சட்டம் போடுறான். எலிமிட் இல்லைன்னா சட்டம் போடுறான். சில பேருக்கு காது வலிக்கலாம், காது கேட்காம இருக்கலாம். எலிமிட் இல்லைன்னா 1000 ரூபா ஃபைன். என்னங்கய்யா இது ஆட்சி? மக்களுக்கு ஆட்சியா, மக்களை தொந்தரவு செய்யும் ஆட்சியா? எதுவாக இருக்கட்டும், ரொம்ப அத்தியாவசியமான சட்டம் போடு. தொப்பி போட்டால் நல்லது. முடியலையா பேணி நடந்துக்கங்க. ஒரு எச்சரிக்கை விடு. எல்லா துறையிலையும் மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவன் வாழ்கிறதை சிரமமாக ஆக்கி கடைசியில் இவனுங்க பிளேனில் பறக்கிறது, கோட்டு போட்டுக்கிறது, சூட்டு போட்டுக்கிறடே. இந்தியா கலாச்சாரத்தில் கோட்டு போடுறதே தப்புடா. அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்ற ஏனைய மக்கள் போடுறது. ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா? கருப்பு கோட்டு போட்டான்டா அவன் பிராடி செய்ய போகிறான்னு அர்த்தம். கருப்பு முதலைகள்டுவான், கருப்பு பணம்டுவான். கோட்டு மட்டும் கலரு கலராக போடுவான், ஆமை ஓடு மாதிரி. காரணம் என்ன? மக்களின் பணம் மக்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும், நாட்டுடைய வளர்ச்சிக்கு. இவர் 3 லட்சம் கடன் கொடுப்பாரான், 1.5 லட்சம் மானியம் இருக்கான். ஏன் 1.5 லட்சத்தை சும்மா கொடுத்து போட்டு போ, மானியமாக இல்லாமல்? மக்கள் வளரட்டும். வட்டி இல்லாத கடன் ஏன் கொடுக்குற? வட்டி இல்லாத கடனும் கொடுக்காத, நீ லோனும் கொடுக்காத. ஒரு மக்களுக்கு ஒன்றால் முடிந்தது குடியிருக்க ஒரு வீடு, ஒரு தொழிலுக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஃப்ரீயாக கொடு. ஒரு ட்ரிப்புக்கு இங்கிருந்து அந்நிய நாட்டுக்கு, அயல் நாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய செலவு தான் பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு அந்த செலவு காசு. ஆடம்பரத்தால், அழிச்சாட்டியத்தால் எந்த ஆட்சியாளரானாலும் அழிந்து விட வேண்டாம். அதே மாதிரி பொதுமக்கள், எதிர்கட்சிகள், வாழும் கட்சிகளை குறை கூறிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ அப்படித்தானே இருந்த? நீ பதுக்காமல் இருந்தியா? திருடாமல் இருந்தியா? மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தியா? சிஏன்னு ஒரு சட்டம் போட போகும்போது கையெழுத்து போட்டு வந்தீங்களாடா பொசக்கட்ட பயலுக்கு பிறந்த பயலுகளா? அது யாரா போட்டா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களுக்கு சாதகமாக அமையலேண்டா அவன் போட்டிருக்க டவுசரை கூட கலட்டி போட்டு கோமணம் கட்டிட்டு போயிடணும் வயலுக்கு. அப்படித்தான் போன ட்ரிப் ஓடு கேட்க போகும்போது ஒரு கட்சிக்காரவங்க போய் கேட்டாங்க. தலையில் தலைப்பா கட்டிக்கிட்டு, வேட்டியை தூக்கி கட்டிட்டு, ட்ரக்கு ஓட்டிக்கிட்டு, அம்மா போடுங்கம்மா ஓட்டு, ஓட்டையை பார்த்து போடுங்கம்மா அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், காசுக்காக மக்களை விலைக்கு எடுத்து அசம்பாவிதம் நடத்துவதற்குண்டான வேலைகளை மக்களை குழப்பி, தானும் வாழாமல் அடுத்தவனையும் வாழ விடாமல், ஆட்சி செய்பரையும் செய்ய விடாமல் தடுக்கிறது. எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு இந்த நோன்பு வந்தால், பக்ரீத்து வந்தால் பிரச்சனை. நல்ல ஆன்மீக வீரமானவன் அடுத்த மதத்தில் கை வைக்க மாட்டான். வேட்டிக்குள்ளே இருக்குது தோண்டு போய் மனைவியை செயல்படுத்த சக்தி இல்லாதவன் தான் இந்த வேலை செய்வான். அவனுக்கு பேர் எண்ணி. இலை கூட வெறப்பாக இருக்கும், காஞ்சாலும் வெறப்பாக முடமுடன்னு சத்தம் கேட்கும். இவனுக்கு மனைவியிடத்தில் போய் முடமுடன்னு செய்ய முடியாததுனால மத துவேஷத்தை ஏற்படுத்துகிறானுங்க. இதை விட என்ன பேசணும் இவனுங்களை? முஸ்லீம்க பள்ளிவாசலில், வணக்க ஸ்தலத்தில், ரோட்டில் குர்பானி கொடுக்குறாங்க. அவன் எங்கேயோ கொடுத்துட்டு போகிறான்டா. செப்டி டேங்க் மேலே கூட வச்சு கொடுக்கட்டும், உனக்கு என்ன? அதனால் உனக்கு என்ன? எங்கே பார்த்தாலும் ஒரு வீராப்பு. அதாவது ஜட்டி போட மறந்த ஜட்ஜிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தீர்ப்பு செய்கிறாங்க. பள்ளிவாசலை இடி, டேய் நீ சொல்லிட்டு போயிடுற, உன் குண்டி முடி கருகிரும். ஒரு மக்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஒரு நாள் 5 வக்து தொழுகை நடைபெற்று விட்டால் அந்த இடத்தில் யாரும் காலணிகள் கூட உள்ளே போட்டுட்டு செல்லக்கூடாது. அப்படி பாதுகாப்பான ஒரு இடம், மர்ம வரை கொண்டு செல்லக்கூடிய இடம்.
இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி பதில் கேட்கும் தீர்ப்பு செய்யும் இடம் பள்ளி. மற்றதெல்லாம் விட்டு போட்டு இவருக்கு பள்ளிவாசல் இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலாக இருக்கான். ஏண்டா விடிய 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 எந்திரிச்சு அவர் செய்ய முடியலையா? இப்பவும் சொல்கிறேன், வேட்டியில் எந்திரிக்காதவன் போடுற தீர்ப்பு தான் இது. நல்லா யோசனை பண்ணிக்கங்க. மதத்தை விட்டு மதம், தீனை விட்டு தீன், வாழ்வை விட்டு வாழ்வு, மார்க்கத்தை விட்டு மார்க்கம், செயலாக்கத்தை விட்டும் செயலற்று இருப்பது, இதற்கு இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். இஸ்லாமிய சமூகத்தை சீண்டினால் உங்களை கிள்ளி எறியும் என்பதற்கு இந்த இஸ்லாமை சான்றிதழாக அமைந்திருக்கின்றது. எத்தனை சமூகத்தை இயற்கை கொண்டு அல்லாஹ் அழைத்தான். குன் ஃபயகூன் என்ற அவனுடைய இயற்கை, நம்ம இயற்கை இல்லை. இயற்கைன்னா நம்ம நினைப்போம் அதான் வருதுண்டு இல்லை. அல்லாஹ்வுடைய இயற்கை அவன் சொல்லுவான், குன் ஃபயகூன் ஆகிரும், அவ்வளோதான். ஆகையினால கல், சாராயம், போதைப் பொருள்கள் தயார் பண்ணுவது, குடிப்பது, விற்பது முழு உலக இறையின் சட்ட விரோதம் என்று இஸ்லாம் சொல்லுவதிலிருந்து இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறோமா சேஸ்ன்றுவான். டே சேஸ்ண்டாக்கா இந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த ஜீப்புக்கு ப்ளஸருக்கு வரக்கூடிய அந்த அடி பாட்டம் இருக்குது பார்த்தியா, இது இந்த ப்ளஸர் சேஸு, இந்த சேஸுன்றுவான். 4 கிளாஸில் ஊற்றிட்டு 2 நாயை உட்காந்துக்கிட்டு சேஸ்ன்னு அடிப்பான், டபார்னு குடிப்பான். என்னடா இதில் வந்துருச்சு உங்களுக்கு? தடை செய். முற்றிலும் தயாரிப்பது, விற்பது, குடிப்பது, தெருக்களிலே கடைகள் இடுவது தடை செய், தடை செய். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதை விட்டு போட்டு ஒரு நாமிருதா பைய டவுசர் போட்டுக்கிட்டு அரக்கை சட்டை போட்டிருக்கான், தாடியும் இல்லை ஒன்றும் இல்லை, முழுமுழுண்டு பொட்டச்சி மாதிரி இருக்கான். அவன் எந்த இனத்தை சேர்ந்த வேண்டா இல்லை, அவன் காங்கிரஸில் இருக்கானா, அவன் பேட்டி கொடுக்குறான். ஐயா கவனிக்கணுமா, அப்பா கவனிக்கணுமா? யார் ஐயாண்டாக்கா? இந்த இவர் ட்ரக் ஓட்டினவர். அப்பாண்டா யார்? ஆட்டுக்குட்டி. டேய், நீங்கள்லாம் குள்ள நெறி வேஷம் போடுறது எங்களுக்கு தெரியுது. நடிகைகள் அந்த நாடகத்திலே தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி நடிப்பது பணம் சம்பாதிப்பதற்குத்தான். அதுதான் உங்களுடைய வாழ்வாக அமைஞ்சது. இஸ்லாமிய ஷரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது முஸ்லிம் நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடுகள் என்று நாங்கள் மதிப்பது குர்ஆனுடைய சட்டத்தின்படி முஸ்லிம்களுக்கு அமைதியுற்ற நிம்மதி அளிப்பது தான் இஸ்லாம். இன்றைக்கி சவுதியை கூட பாதி புறந்தள்ளிட்டோம் நாங்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே நடைபெறுகின்ற அனாச்சாரங்கள், அழுச்சாட்டியங்கள், ஐதீகத்திற்கு மாற்றமான நிலைகள். அப்போ என்ன, ஒருத்தரை தப்பு சொல்கிறதா இருந்தால் அந்த தப்பு சொல்லக்கூடியவர் வாத்தியாராக இருக்கணும், பரிசுத்தமானவராக இருக்கணும். இவன் 1 ரூபா திருடுனா அவன் 15,000 ரூபா திருடுறான். அவன் 15,000 ரூபா திருடுனா இவன் 15 லட்சம் திருடுறான். இவன் 15 லட்சம் திருடுனா 16 கோடி மில்லியன் திருடுறான். ஆக எல்லாம் திருட்டு பயலுக்கு திருட்டு பய தான். காந்தத்தை கொண்டு நீங்கள் இரும்பில் போட்டிங்கன்னு சொன்னால் தூக்கும். எங்கன்னு எவ்வளோ காந்தம் அங்கே இரும்பு கிடக்கும் அம்பட்டையும் தூக்கும் வரிசையாக. இந்த காந்தத்தை கொண்டு மண்ணில் போட்டு இப்படி தேய்ச்சிட்டு கருப்பு கருப்பாக வரும். ஒரு பேப்பரில் போட்டு பேப்பருக்கு அடியில் இந்த காந்தத்தை விட்டு இப்படி ஓட்டினீங்கன்னு சொன்னால் அது சின்ன பிள்ளைகளை விளாடுறது, பேயாடுதுன்னு. அந்த ஆட்டம் தானடா ஆடுறீங்க அரசாங்கத்திலிருந்து கீழே வரைக்கும். யார் அரசாங்கத்திற்கு வந்தாலும் டோன்கர் கவலை இல்லை. ஆனால் மக்களின் உயிர் பறிப்பதிலிருந்தும், மக்களுடைய பொருளாதாரம் வீண் விரயம் செய்வதிலிருந்தும், மக்களுக்கு அதாவது உயிர்கொல்லிகளை தயாரித்து விற்பதையும் அவர்கள் கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் விரும்பும் ஒன்று. இஸ்லாம் சாமானியமான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் மக்களின் வரிப்பணங்களை தின்பதற்காக வேண்டியுள்ள மார்க்கம் அல்ல. இஸ்லாம் தகாத பொருளை தயாரித்து விற்று அதன் மூலமாக பங்களா ஏசிகள் கட்டி காரை குண்டியில் அந்த காரில் உட்காந்துக்கிட்டு குண்டு தொலைக்காத காரண்டி எவனாவது சுட்டா சாகாத அது மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இயற்கையின் பாணியிலே குண்டு துளைக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் வேண்டாத மக்களுக்கு கேவலமாக தெரியலாம். இந்த சென்னையில் போட்டான், எங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பள்ளிவாசலை இடி.
ஏன் உன் வீட்டு குடியிருக்க வீட்டை இடித்தான்னா இதுக்கு ஒரு வெண்ணை பேட்டி, இதுக்கு 4 பேர் மைக்கை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே திரிகிறானுங்க புலப்பெத்த வயலுக. என்னங்கயா இதெல்லாம் வாழ்க்கை? தரங்கட்ட வாழ்வு வாழாதே, தர்திரியவானாய் கடைசி வரை உன் குடும்பத்தை ஆக்காதே. இதுதான் இஸ்லாம் எச்சரிக்கின்ற வழிமுறையாக அமைந்திருக்கின்றது. எனவே உண்மையை கூறி வாழ பெரும் தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். 1 விபச்சாரம், 2வது குடி தயாரித்தல், 3வது குடிக்காக கடைகளை வாடகைக்கு விட்டு விற்பனைக்கு அமோக நிலைகளை பொருளாதாரத்தை ஈடுபடுத்துதல், 4வதாக அந்த குடிமகன்கள் அங்கே சென்று குடிப்பதை அறவே தடுக்க வேண்டும், 5வதாக ஆளும் ஆட்சியாளர்கள் மேலிருந்து கீழ், கீழிருந்து நடு, மேல் எல்லாம் ஒரு சிறிய போதைகள் கூட விற்கப்படுவதை கண்ணும் கருத்துமாக காவலர்கள் கண்காணிக்க வேண்டும். காசு இருந்தா ஒன்று, இல்லைண்டா ஒன்று. லஞ்சம் வாங்குவது மேலிருந்து கீழ் வரை தடுக்கப்பட வேண்டும். லஞ்சம் வாங்குபவன் மிகப்பெரிய குற்றவாளியின் பிறப்பிடம், அவனை ஒழிக்க வேண்டும். அவன் அரசாங்க வேலைக்கு லாயக்கில்லை என்பதை அரசாங்கம் முடிவு கட்ட வேண்டும். நீதி, நேர்மை, உண்மை, அறிந்தும் அறியாததை போன்று வாழ்வும் வாழ்வில் தரித்திரியவான்களாக ஆகிவிடாமல் நாம் சட்டங்களை மதித்து கடைபிடித்து வாழ்வோம், வெற்றி பெறுவோம், இந்தியாவை உயர்த்துவோம். இந்தியாவின் பொதுமக்கள் எல்லாத்தையும் தடை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தயவு செய்து கட்சிக்காரர்களின் அறைகூவலுக்கோ அடவாடித்தனத்திற்கோ அவர்களுடைய அந்த எதிர்ப்பிற்கோ நாம் ஆளாகக்கூடாது. எல்லா கட்சியும் ஒன்று தான். மட்டையில் உருண குட்டையில் உருண மட்டைதான். இன்றைக்கி இவன் தான் என்ன செய்ய மாட்டான்னு நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வேண்டியது 5 பொருளை தடு. 1 விபச்சாரத்தை தடு, 2வது விபச்சார விடுதிக்கு இந்த கவர்மெண்ட்லையும் கீழையும் மேலையும் லைசன்ஸ் கொடுத்திருப்பதை ரத்து செய். 3வது ஓர் இன செயற்கையினாலோ அல்லது அந்நிய பெண்களோடு உறவு கொள்வதோ தெரிந்தால் கசையால் 100 அடி அடித்து அவர்களை 3 மாதம் ஜெயிலில் கடுமையாக பிடிக்க வேண்டும். 4வதாக குடி வாங்கினாலும் விற்றாலும் வாடகைக்கு விட்டாலும் இடம், அதை தயாரித்தாலும் காடுகளிலே சென்ற அரக்கர்கள் ரவுடீசர்கள் அதை காய்ச்சி விஷங்களை போட்டு கொடுத்தாலும் உடனே அவர்களுக்கு தகுந்த கடுமையான சட்டத்தை கொடுத்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இல்லாத பரதேசிகளுக்கு வழங்க வேண்டும். கவர்மெண்ட் வைக்கக்கூடாது, அன்னைக்கே கூப்பிட்டு கொடுத்துடணும். அடுத்து இதற்கு போடப்பட்டிருக்கின்ற காவலர்கள், ஜில்லா கலெக்டர்கள், அரசாங்க ஊழியர்கள், மக்களுடைய நலனுக்காக வேண்டி வாதாடக்கூடியவர்கள், இவர்களின் நிலைகளை சரியாக கடைபிடித்து உண்மையை உண்மையாக உணர்ந்து தவறை நீக்கி நல்லது நடக்க முயற்சிக்க வேண்டும். இதைவிட மிகப்பெரிய ஒன்று, தெருக்களில் நாய் அலைவதை, நாயில் அதாவது நோட்டான்றான். இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க சேர்ந்து நாயை வளர்க்குறான், மனுஷனை பூரா சாகடிக்கிறான். தெருக்களில் எத்தனை நாய்கள் கேட்டால் அதை பிடிச்சி சுண்ணத்து செஞ்சு விட்டுறானா, காதை அறுத்துட்டு கொஞ்சம் சுண்ணத்து மாதிரி. நேற்று ஒரு அம்மா சொல்லுது, என்ன செய்ய நீ ஏன் சாகடிக்கிற? நாய்களை பூரா புடி, தகுதி இல்லாத பொருளை தூக்கி காட்டில் போடு, மக்களை அச்சமற்று வாழவை. 2வதாக கோயம்புத்தூரில் ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இரும்பு கம்பி எடுத்து பிளசரை திறந்து அடிக்க போகிறான். இதே பெண்கள் கர்ப்பிணிகள் இருந்திருந்தால் அந்த நிலை என்ன ஆகும்? நோயாளிகள் இருந்தால் என்ன ஆகும்? அது மாதிரி அடவாடித்தனமான சட்டத்திற்கு அவர்களை விடுவிக்கக்கூடாது, தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் மார்க்கமாக போதிக்கிறது. இதை தான் முஸ்லிம்கள் மார்க்கம் என்று சொல்வார்கள். அதாவது அநியாயம் நடந்தால் திருத்துவது, தட்டி கேட்பது, இல்லையானால் தகுந்த தண்டனை வழங்குவது. இந்த 3க்குள்ளே நம்ம நின்றுக்கணும். அதை சரியான அரசாங்கங்கள் வழங்குவதோடு, எந்த அரசாங்கமானாலும் அதில் சில மிஸ்டேக்குகள் இருக்கும், அதை மக்கள் சுற்றி காண்பித்து
அதை நல்ல வளத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும். இவன் போயிட்டு அவன் வந்தான், அவன் போயிட்டு இவன் வந்தான், இவன் போயிட்டு அவன் வந்தான்டா, என்ன எண்ணத்தில் வாழ்கிறானோ அந்த எண்ணம் தான் அரசாங்கம் அமையும். முஸ்லீம்கள் எதிரிட்டா அவன் கடைசி வரைக்கும் எதிரியாகத்தான் பாவிப்பான். கிறிஸ்டின் எதிரிண்டா எதிரியாகத்தான் பாவிப்பான். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு புதுசாக கலாச்சாரம் கண்டுபிடிச்சிருக்கான். முஸ்லீம் வீட்டை இடிக்கிறது, பள்ளிவாசலை இடிக்கிறது. ஏண்டா நீ கட்டி குடியிருக்கக்கூடிய உன் மாமியா விடு, உன் அப்பன் விடு, உன் ஆய் விடு, அவள் போய் இடிவேன். ஏன் பள்ளிவாசலில் போய் இடிக்கிற? பள்ளிவாசல் அவன் காசு கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஊர் பிச்சை எடுத்து தொழுகிறதுக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு இடம் வேணும்னு கட்டி அதை 4 பேர் கட்டி காக்கிறான். உனக்கென்ன கூட இது யாருக்காவது தொல்லை இருக்கா? பாங்க சொல்கிறது 2 நிமிஷம், மீறி போனால் 5 நிமிஷம். வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவில் பயான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம். அதை விட்டுட்டு நோம்பில் கூட மைக்கு போட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே மைக்கை போட்டு பேசுவாங்க. இதற்கு இஸ்லாமிய மக்கள் மீது கால் புணர்ச்சி கொண்டு மேலிருந்து கீழ் வரை நடுவரை எல்லாம் நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு காவல்துறையும் இந்த கோட்டார்களையும் நீங்கள் கையில் வைத்து கொண்டாடினால் காவல்துறைக்கும் கோட்டார்களுக்கும் நாம் எச்சரிக்கின்றோம், இஸ்லாத்தை எள்ளி நகையாக நீங்கள் கவனித்து விளையாடிவிட வேண்டாம். அது தடுமாறினால் இஸ்லாம் என்னும் மார்க்கம் வம்சத்தை பூண்டோடு கருக்கிவிடும். அதுதான் இந்த இஸ்லாம் செய்யும். மக்கள் செய்ய மாட்டார்கள். இஸ்லாத்தை கொடுத்த இறைவன், இஸ்லாத்தை பரப்பிய என் உயிர் தாகா, பரப்பியண்டா வளர்க்கலை, மக்களுக்கு தெரிய வைத்தது. இஸ்லாம் வளர்ந்துச்சு ஆக்கிட்டாங்கன்னு இல்லை. ஒரு வயலை தூக்கி தன்னால் ஒரு மார்க்கத்துக்கு வான்னு சொல்ல முடியுமா? ரோட்டில் போகிற ஒரு பொம்பளையை பார்த்து என்னை கட்டிக்கன்னு சொல்ல முடியுமா? செருப்படுத்துருவா. இதெல்லாம் உணர்ந்து உண்மையை உள்ளால் உணர்ந்து செயல்பட விளங்கி இதுபோன்று உபதேசங்களை கேட்க அழைக்கின்றோம். நாம் நல்லதனமாக ஒற்றுமையுடன் வாழ அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.